வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கம்பெனி. அங்க ஹோஸ்ட் MCU-க்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா கேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரோலுக்கு இவங்க தானே செட் ஆவாங்க அப்படிங்கிறது அந்த கேஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பக்காவா இருந்திருக்கும். பட் சில இடங்கள்ல கண்டிப்பா பிசுறு தட்ட தான் செய்யுது. ஸோ அந்த வகையில் இப்போ வரைக்குமே மார்வலுக்குள்ள நடந்த அந்த ரீகாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பேச போறோம். ஏகப்பட்ட ரீகாஸ்டட் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபேவரட் ரீகாஸ்ட் யாருன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி தி பிக்கெஸ்ட் ரெண்டு மிகப்பெரிய ரீகாஸ்ட்டை பத்தி பேசலாம். ஸ்டார்டிங் வித் எட்வர்ட் நார்டன் as ஹல்க். இன்கிரெடிபிள் ஹல்க் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்ட் நார்டன் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் வந்து உள்ள கூட்டிட்டு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா மார்வல் நினைச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் ஆக்சுவலாக மார்க் ரஃபலோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடரேஷனில் வச்சிருந்தாங்களாம். பட் இருந்தாலும் இன்கிரெடிபிள் ஹல்க்ல ஒரு மிகப்பெரிய நேம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எட்வர்ட் நார்டனை கூட்டு வராங்க. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சாரா ஃபின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐகானிக் சூப்பர் ஹீரோஸோட கேஸ்டிங் ஒர்க் வந்து பண்ணது. கிட்டத்தட்ட சாரா ஃபின் மட்டும் இல்லைனா அவங்க தான் கேஸ்டிங் டைரக்டர். அவங்க மட்டும் இல்லைனா இப்போ இருக்க அந்த ஐகானிக்கான சூப்பர் ஹீரோஸ் அந்த ஆக்டர்ஸை நீங்கள் அந்த ரோலில் பார்த்துருக்கவே முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த தாட்டியானா மஸ்லைனோட அந்த கேஸ்டிங் வரைக்குமே எல்லாத்தையுமே சாரா ஃபின் மட்டும் தான் ஒத்தியால சுற்றி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்கிரெடிபிள் ஹல்கோட இந்த எட்வர்ட் நார்டன் கேஸ்டிங்கை மட்டும் இந்த சாரா ஃபின் பண்ணலையா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியா ஒரு ஃபன் ஃபேக்ட். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு எட்வர்ட் நார்டன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரெடிபிள் ஹல்க்குள்ள வந்துடுறாரு. பட் எட்வர்ட் நார்டன் அந்த ஊர் கமல் மந்திரி. ஏன்னா எந்த படத்துக்குள்ள அவர் போடுறாரோ அந்த படத்தை கம்ப்ளீட்டாக மாற்றி அவருக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிப்பாராம். அப்போதைக்கு கெவின் ஃபெய்கே ரொம்பவே லைட்டான ஒரு படத்தை தான் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுமே ரெடி பண்ணப்பட்டிருக்கு. இன்கிரெடிபிள் ஹல்கோட அந்த படத்தோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 114 minutes கிட்ட தான் வந்து எடுக்கிற மாதிரியும் பிளான் வச்சிருந்திருக்காங்க. ரொம்பவே கம்மி பட்ஜெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அயன்மேன் ரிலீஸ் ஆகல. அயன்மேன் 1ம் இன்கிரெடிபிள் ஹல்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கத்து ஒரு 2-3 மாசம் கேப்ல தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை ரொம்பவே சாஃப்டாக தான் எடுக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எட்வர்ட் நார்டன் உள்ள போது இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கு, நான் மாத்திரம் படுறாங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ட் கோர் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டு வந்தாங்க. அது உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு தரமான ஹல்க் வந்து ஆப்வியஸ்லாம் நான் இன்கிரெடிபிள் ஹல்க்ல தான் பார்த்துருப்போம். அதுக்கு எட்வர்ட் நார்டனுக்கு நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும். பட் ஸ்டில் அவர் எவ்ரி சிங்கிள் நாளுமே ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ல மாற்றம் செஞ்சுட்டே இருந்தாராம். ஐ மீன் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் தாண்டியும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கிரெடிட்டட் ஸ்கிரிப்ட் ரைட்டராக எழுதிருக்காரு. நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சு எதை நோக்கி அவங்க எய்ம் பண்ணாங்களோ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 40 minutes வந்து பார்த்தீங்கன்னா படத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க டார்கெட் வச்ச அந்த படத்தோட லென்த்தை விட படத்தோட மொத்த லென்த்துமே 40 minutes எக்ஸ்ட்ரா ஆகியிருக்கேன். இதனால ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகியிருக்கேன். இந்த விஷயம் நம்ம கெவின் ஃபெய்கேக்கு பிடிக்கல. அண்ட் அவன் நினைச்ச மாதிரியே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹார்ட்டடாகவும் இல்லை. ஏன்னா ரொம்பவே டார்க்காக இருக்கும், ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நிறைய இடங்கள்ல அந்த ஹாரர் எஃபெக்டையுமே ஹல்க் வச்சு கூட்டு வந்திருப்பாங்க. உண்மையில அந்த கேரக்டர் அப்படிதான் இருந்திருக்கணும். பட் எனிவேஸ் நாங்கள் நினைச்சதோ நீங்கள் வித்தியாசமாக மாற்றிருக்கீங்க, படத்தோட லென்த்துமே அதிகரிச்சிட்டீங்க, இது நம்மளுக்கு செட் ஆகுது, அதனால கம்மி பண்ணுறோன்னு சொல்லி நம்ம எட்வர்ட் நார்டன் மாற்றின ஏகப்பட்ட அந்த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டெலீட் பண்ணி படத்தை ரொம்பவே ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே நம்ம எட்வர்ட் நார்டன் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் காண்டி ஏற்பட தான் செஞ்சிருக்கு. பட் எனிவேஸ் படம் ரிலீஸ் ஆகி பெரிய அளவுக்கு எந்த ஒரு வகையிலுமே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் பெறவே இல்லை. ஏன்னா யாருக்குமே தெரியாம ஜெயிலிருந்து வந்த ஒரு கேரக்டர் நடிச்ச அயன்மேனுங்கிற ஒரு படம் சக்க போட்டுட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச எட்வர்ட் நார்டன் நடிச்ச ஒரு படம் கண்டிப்பாக வெறித்தனமாக தானே இருக்கணும். பட் படத்தோட அந்த ஸ்கிரிப்டே நல்லா இல்லைங்கிற மாதிரி ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாவதுக்கு வரைக்கும் எட்வர்ட் நார்டனுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. டேய் மாத்தினே நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சலசலப்பு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வந்த அவெஞ்சர்ஸ் 1 படத்திலுமே டெக்னிக்கலாக எட்வர்ட் நார்டன் தான் இருக்க வேண்டியது. ஆனால் அந்த படத்தில் நம்ம சாரா ஃபின்னை வச்சு மார்க் ரஃபலோ வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஃபெய்கே கேஸ்ட் பண்ணிட்டாரு. இந்த விஷயம் நம்ம எட்வர்ட் நார்டனுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சாம். ஏன்னா அது வரைக்குமே இவர் வந்து ஏஜென்ட் கிட்ட சொல்லி அந்த அவெஞ்சர்ஸ் 1ல நான் நடிக்கிறதுக்கு செம்ம ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் பப்ளிக்காகவும் எட்வர்ட் நார்டன் தான் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதாகவும் இருந்திருக்கு. பட் டக்குன்னு அவெஞ்சர்ஸ் 1ஓட அந்த ஒரு காமிக்கான் மீட்டிங் அப்போ நம்ம மார்க் ரஃபலோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. எல்லாருக்குமே ஒரு ஷாக். Most warm welcome for reprising the role of Bruce Banner, Mark Ruffalo. அந்த இடத்துல நம்ம கெவின் ஃபெய்கே கிட்ட எதுக்காக கேஸ்டிங்கை மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பணம் எந்த ஒரு வகையிலுமே இந்த இடத்துல பிரச்சனையாகவே அமையல, எங்களால் அந்த ஆக்டரை அஃபோர்ட் பண்ண முடியும், ஆனால் அவர் ஒரு டீம் பிளேயர் கிடையாதுங்கிற மாதிரி கெவின் ஃபெய்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நார்டன் வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணுறாரு. அவருடைய ஏஜென்ட் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இட்டாலியன் ஜாப்ங்கிற ஒரு படத்தில் அவர் நடிச்சாரு. அந்த கேஸ்ட் மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க அவர் எந்த அளவுக்கு பக்காவான ஒரு டீம் பிளேயர்னு. ஸோ அவரை டீம் பிளேயர் இல்லைன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வாரே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆக வேண்டியது. பட் இது எல்லாத்தையுமே எட்வர்ட் நார்டன் அண்ட் மார்க் ரஃபலோ வந்து ஏதோ பேசி தீர்த்துக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட எட்வர்ட் நார்டன் கிட்ட அந்த ஹல்கை பற்றி கேட்கும்போது மார்க் ரஃபலோ ஒரு அமேசிங்கான ஆக்டர், பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிற இருக்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காம தான் சொல்லப்படுது. The best choice you could have possibly, the best guy to. I mean, Mark's like a true brother in arms to me, so what could be better? That's great. அது மட்டும் இல்லைனா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய பூகமாக எடுத்திருக்கும் போல. பிகாஸ் எட்வர்ட் நார்டன் அந்த சமயத்தில் இன்கிரெடிபிள் ஹல்க் 2க்கான ஸ்கிரிப்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஸ்டார்ட் பண்ணியிருந்தாராம். ஐ மீன் அவெஞ்சர்ஸ் 2012ல் ஆக்சுவலாக எட்வர்ட் நார்டன் ஹல்காக வந்திருந்தானா இன்னத்துக்கு நீங்கள் இன்கிரெடிபிள் ஹல்க் பார்ட் 2 கூட பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி டக்குன்னு மாற்றினது நம்ம எட்வர்ட் நார்டனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்லலாம். ஏன்னா அடுத்த ஹல்க் படத்தை இவர் தான் எழுதுறாரு. ஆல்ரெடி ஒரு ஹல்க் படத்தை எழுதி நாசம் பண்ணது பார்த்தா இன்னொரு ஹல்க் படத்தை எழுதிட்டு இருக்காருங்கிற ஒரு தாட் வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கெவின் ஃபெய்கே மோஸ்ட்லி அவருடைய கண்ட்ரோல்
அவங்களும் அந்தந்த ப்ராஜெக்ட்ல இருக்கணும் தான் நினைப்பாரு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பெர்ஃபெக்டான விஷன் வேணும். ஸோ இந்த மாதிரி கதை இப்படி தான் நோக்கி போகணுங்கிற ஒரு விஷன் இருந்து அதை வச்சு கதைகள் எழுதப்பட்டாதான் அந்த யூனிவர்ஸ் சூப்பராக பில்ட் ஆகும். அதுவும் MCU ஸ்டார்ட் ஆகிற அந்த டைம் வேற. ஸோ அப்பவே ஒரு குளறுபடி நடந்துச்சுன்னா இந்த யூனிவர்ஸ் இங்கே உடஞ்சிடும் சொல்லி அப்படி ஒரு முடிவை கூட பாசிபிளி கேன்ஃபைகே எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கேன்ஃபைகே ஏகப்பட்ட ரைட்டிங் ஃப்ரீடம் கொடுத்தாலும் அப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ தூரம் MCU பில்ட் ஆகியிருக்கு. ஸோ கேன்ஃபைகே பக்கம் ஒரு நியாயம் இருக்கு, எட்வர்ட் நார்டன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. ஸோ யாரோட முடிவு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் we are still missing incredible Hulk. அந்த மாதிரி ஒரு ஹல்கை எப்போ பார்க்கும்போது தெரியல, காத்திருப்போம். வார் மிஷன். ஸோ அயன்மேன் 1ல டெரன்ஸ் ஹவர்ட் இந்த கேரக்டரை நீங்கள் வார் மிஷனாக பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து வந்து அயன்மேன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா டான் சீடில் ஆக்சுவலாக வார் மிஷனாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாற்றம் எதுக்காக நடந்துச்சு, என்ன காரணமாக இருக்கும்? இன்கிரெடிபிள் ஹல்க்ல மணி பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மணி பிரச்சனை தான் இந்த அயன்மேன் 1ல வந்து டெரன்ஸ் ஹவர்டுக்கு நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் MCU கிக் ஆஃப் பண்ண போது ஸோ அந்த படத்துக்கு தரமான ஒரு ஆக்டர்ஸை இறக்கினா மட்டும் தான் நம்ம பேர் பட்டு தொட்டி அங்கே ரீச் ஆகும்னு சொல்லி நம்ம கேன்ஃபைக்கை பற்றின நிறைய இடங்களை வலை வீசி தேடிட்டு இருக்கும்போது ஜான் ஃபேவரோ சாராஃபின் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து கேஸ்ட் பண்ண ஒரு ஆக்டர் தான் RDJ. அந்த சமயத்தில் அவர் வந்து பிரிசனுக்கு போயிருப்பாரு, ட்ரக் அடிக்டராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி தெளிவடைஞ்சிட்டு இருந்தார். அவருடைய பேர் இந்த பப்ளிக் மெட்டீரியல் கொஞ்சம் நாசமாகி போய் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சமயத்தில் RDJக்கு ஒரு ரிடம்ஷன் கொடுக்குற மாதிரி தான் அயன்மேனுங்கிற ரோல் வந்து அமைஞ்சிச்சு. நம்ம கேன்ஃபைகே ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த டாம் குரூஸை தான் தேடி போயிட்டு இருந்தாரு. ஏன்னா பஃப்லான ஒரு ஆக்டரை இறக்கும் போது கண்டிப்பாக அந்த பேர் வந்து நெருக்கிட்ட போய் ரீச் ஆகும். படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஆக்டருக்காகவே ஓடுகிற ஒரு தாட் தான் நம்ம கேன்ஃபைகேயோட மனசில் இருந்திருக்கு. பட் இந்த பக்கம் நம்ம ஜான் ஃபேவரோ சாராஃபின் தான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி RDJ உள்ள கூட்டு வந்தாங்க. RDJக்கு அப்போதைக்கு பெரிய பேர் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அவருக்கு சம்பளமாக வெறும் $5 லட்சம் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, $500,000. ஸோ ஆக்டர் பெரிய ஆக்டர் இல்லை, அட்லீஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டராச்சும் கொஞ்சம் பெருசாக போடலாமே சொல்லி அப்போதைக்கு அந்த சமயத்தில் அகாடமி அவார்ட் நாமினேஷன், அதாவது ஆஸ்கார் நாமினேஷன் ஆகியிருந்த டெரன்ஸ் ஹவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார் மிஷன் ஜேம்ஸ் ரோடியை வந்து உள்ள கூட்டு வராங்க. அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 4 மில்லியன். அதாவது ஹீரோவனத்தை RDJக்கு 5 லட்சம் தான். ஆனால் சைட் ஆக்டராக வெறும் 10-12 நிமிஷம் மட்டும் அப்பியர் ஆன டெரன்ஸ் ஹவர்டுக்கு $40 லட்சம். அதாவது RDJவை விட 10 மடங்கு அதிக சம்பளம் அவர் வாங்கியிருக்காரு. ஏன்னா நாமினேஷன் வேறு ஆகியிருக்காரு, சும்மா கிடையாதுல. ஸோ படம் எடுத்தாச்சு, மிகப்பெரிய சக்ஸஸ், பட்டி தொட்டி அங்கே வெறித்தனமாக ரீச் ஆகுது. ஸோ அயன்மேன் 2மே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பட் அயன்மேன் 2 வரும்போது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே நடக்குது. அஃப்கோர்ஸ் RDJ ஹீரோவை நச்ச ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ரீச் ஆகியிருக்கல, கண்டிப்பாக அவருடைய சேலரியுமே இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அயன்மேன் 1ல 5 லட்சம் வாங்கின நம்ம RDJ அயன்மேன் 2 ரீச் ஆகும்போது 100 லட்சம் ஆகுறாரு. $10 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. 2000 மடங்கு அவருடைய சம்பள கேப் வந்து அதிகரிச்சிருக்கு. டெரன்ஸ் ஹவர்டும் நானும் தான் பத்தலாம் நினைச்சேன். ஸோ எனக்கும் சம்பளத்தை வந்து டபுள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய 40 லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா 80 லட்சமா 8 மில்லியனா வந்து கேட்டிருக்காரு. இந்த சமயத்தில் தான் ஜான் ஃபேவரோ உள்ள வந்து இவருடைய அந்த போன படம் சீக்வன்ஸே பெரிய அளவுக்கு எனக்கு பிடிக்கல, நிறைய இவருடைய சீன்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். சரி, கொடுத்த காசுக்கான அந்த வேல்யூ வந்து நாங்கள் திரும்ப பெறலாம். ஸோ அதனால இந்த ரோடி கேரக்டர் நடிக்கிறவங்களோட அந்த சம்பளத்தை வெறும் 10 லட்சம் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் டெரன்ஸ் ஹவர்ட் எதிர்பார்த்தது 80 lakhs, ஆனால் மார்வல் ஃபிக்ஸ் பண்ணது வெறும் 10 லட்சம் தான். ஸோ இதனால காண்டான டெரன்ஸ் தக்காளி 8 மில்லியனா ஓகே இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டாராங்க. உடனே மார்வலே இந்த 10 லட்சத்துக்கு யார்ப்பா நடிக்க வரீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு டான்ஸிடு உள்ளே நாயாங்கிற மாதிரி உள்ள வந்துட்டு அசால்ட்டாகவே நடிச்சு கொடுத்து போயிட்டாரு. இதை நம்ம டெரன்ஸை ஆக்சுவலாக எதிர்பார்க்கலையாம், திரும்ப மார்வல் வந்து பேசுவாங்க தான் எதிர்பார்த்து இருந்திருக்காரு. பட் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீகாஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு நீ அப்படிங்கிற வந்து ஆயிடுச்சு நம்ம டெரன்ஸோட நிலைமை. இவர் ரீகாஸ்ட் ஆன அப்புறம் இதுதான் மிகப்பெரிய ஒரு பேச்சாகவே அந்த சமயத்தில் போயிட்டு இருந்திருக்கு. டெரன்ஸ் மேலே ஏதோ ஒரு குறை சொல்லியிருக்காங்க, டெரன்ஸ் அவர் நல்லா நடிக்கல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு அவருக்கு ஆக்சுவலாக கிடைச்ச அந்த பட வாய்ப்புகளே வந்து பார்த்தீங்கன்னா தட்டுப்பட்டிருக்கான். இதை டெரன்ஸே ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அயன்மேன் 1ல நடிச்சது தான் என் கரியருக்கே நான் வச்சுக்கிட்ட ஆப்புங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. Has it still been a process of rebuilding after Iron Man? Oh yeah, it has been, but நம்ம டெரன்ஸுக்கும் RDJக்கு உள்ளேயுமே பற்றின ஒரு மிகப்பெரிய சண்டையுமே நடந்திருக்கான். ஏன்னா டெரன்ஸ் ஹவர்ட் அவருக்கு கிடைச்ச அந்த சம்பளத்தில் ஒரு பகுதியை விட்டு கொடுத்து தான் இந்த பக்கம் RDJக்கு சம்பளம் கொடுத்தாங்க. பத்தாத குறைக்கு இந்த RDJவை இந்த அயன்மேன் ரோலுக்கு சஜஸ்ட் பண்ணதும் நான் தாங்கிற மாதிரியும் நிறைய இடங்களில் ஓப்பனாக பேசியிருக்காரு. அதாவது நீ அயன்மேனை நடிச்சதை நான் போட்ட பிச்சடாங்கிற மாதிரியும் நிறைய இடங்களில் அவர் லைட்டாக இம்ப்ளை பண்ண ட்ரை பண்ணியிருக்கார் போல. ஸோ அதனால் RDJக்கும் டெரன்ஸுக்குமே பற்றின ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆக இதாண்டா சான்ஸ்னு சொல்லி டான் செடில் உள்ள கூட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, டான் செடில் என்கேம் வரைக்குமே பட்டை கிளப்பி தான் இருந்தார். அவரே கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் கிட்ட வந்து சம்பாதிச்சிட்டாரா, அதாவது $500 லட்சம் வந்து கிட்டத்தட்ட சம்பாதிச்சிருக்காரு. பத்தாவது குறிக்க ஆர்மர் வாசங்கிற ஒரு சீரீஸுமே வரப்போகுது. ஸோ டெரன்ஸ் ஹவர்ட் அப்போதைக்கு அமைதியாக அந்த 1 மில்லியனை வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு நடிச்சிருந்தாருன்னா இன்னத்துக்கு அவருக்கான ஒரு தனி சீரீஸே வந்திருக்கும். பட் அவர் காசு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண அந்த காரணத்தினால இப்போதைக்கு அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரில. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக அவருக்கு என்ன படம் வந்துச்சுன்னு கூட யாருக்கும் தெரில. ஐ மீன் ஆள் அடையாளமே இல்லாமல் போன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. இதில் கண்டிப்பாக டெரன்ஸ் ஹவர்ட் மேலேயுமே தப்பு சொல்ல முடியாது. ஆஸ்கார் நாமினேட் ஆகிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் காசுமே எதிர்பார்க்க தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு அவார்டுங்கிறது கிடைக்கும்போது அவர் எந்த அளவுக்கு நடிக்கிறாருங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்ல. அவருடைய முகமும் அந்த சமயத்தில் பப்ளிக்காக நிறைய இடங்களில் ஃபேமஸாகவும் இருந்திருக்கு. ஸோ காசு அதிகமாக கேட்டதில் தப்பு இல்லை. பட் அயன்மேன் 2 வரும்போது அவர் ரோலுக்கு ஏற்ற மாதிரி காசு கேட்டுருக்கலாம்.
அவர் முழு படம் ஒன்றும் நடிக்கல, பாதி படம் கூட வரல, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15 to 20 minutes தான் அப்பியர் ஆகியிருப்பாரு. அதுதான் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பாகவே இப்போதைக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெரன்ஸ் அவர் செஞ்சது தப்பா ரைட்டா? டான் சீடலோட அந்த வார் மிஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபன் ஃபேக்ட், அயன்மேன் 1 நடிக்கிற அந்த சமயத்தில் ஆடிச்சவே பெரிய அளவுக்கு பப்ளிக்கில் யாருக்கும் தெரியாது. 10வது குறைக்கு அந்த படம் நடிக்கிறதுக்கு வெறும் 5 லட்சம் தான் அவர் காசாக வாங்கியிருக்காரு. ஆனால் இப்போதைக்கு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆக்டர். என் கேமில் இவருக்கான சம்பளம் தான் அதிகம். மொத்தம் இன்ஃபினிட் வார் என் கேம் சேர்த்தே இவர் ஆல்மோஸ்ட் லைக் $80 to $90 million வந்து பற்றினா வாங்கியிருக்காராம். இதை விட அயன்மேன் ஹோம் கமிங்கில் அப்பியர் ஆயிருந்தால அதில் 1 நிமிஷத்துக்கு 1 million வாங்கியிருந்தாராம். 10 நிமிஷம் தான் அப்பியர் ஆயிருப்பாரு. அந்த 10 நிமிஷத்துக்கு மட்டுமே 10 million வாங்கியிருப்பாரு. அசுர வளர்ச்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுதான். டேனோஸா நம்ம ஜார்ஜ் ப்ராலின் தான் நடிச்சாரு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் வார்ல நம்ம டேனோஸா வந்தது ஜார்ஜ் ப்ராலினே கிடையாது. ஆக்சுவலாக கெவின் ஃபைகே அவெஞ்சர்ஸ் வார்ல டேனோஸை டீஸ் பண்ண வேணாம்னே இருந்தாராம். பட் அந்த பிட்ச் வந்து அவருக்கு ரொம்ப பூச்சி போயிருந்துச்சாம். ஸோ டேனோஸை வச்சே எல்லா படங்களுமே டீஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக கூட்டிட்டு வருது ஒரு நல்ல ஐடியாங்கிறது நம்ம கெவின் ஃபைகே பட்டிருக்கேன். அண்ட் இந்த ஐடியாவை கொடுத்ததும் ஜார்ஜ் விடன் தானா. ஸோ அவெஞ்சர்ஸ் 1ஓட அந்த ஸ்கிரிப்டில் ஆக்சுவலாக டேனோஸ் கிடையாது. ஸோ அதனால அந்த டேனோஸை ஆக்டராக யாரை உள்ள கூட்டு வரலாம்னு சொல்லி அவங்க கேஸ்டிங்கே பண்ணல. ஜார்ஜ் விடன் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஐடியாவை சொல்ல அப்போதைக்கு டெம்பரரியா ஒரு டேனோஸ் உள்ள கூட்டிட்டு வரணும்னு சொல்லி டேமியன் போர்ட்டின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டண்ட்மேன், அதாவது அவெஞ்சர்ஸ் 1ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டண்ட்மேனுக்கு நம்ம டேனோஸோட மேக்கப் அப்பி விட்டு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சிருக்காங்க. அதாவது இந்த வந்திருக்க அந்த டேனோஸோட முகம் ஃபுல்லாவே வித்தியாசமா இருக்கும். அவர் லுக்குமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அது கம்ப்ளீட் CGI கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். இந்த டேனோஸ்ல 1% கூட CGI கிடையாது. ஸோ வெறும் சிரிக்கிற மாதிரி தான் அவருடைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்த ஒரு ஸ்டண்ட்மேனை தான் உள்ள கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி டேனோஸா நிற்க வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு புது டேனோஸ் வரும்போது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் நல்ல ஒரு எக்ஸ்போஷரும் இருக்க ஒரு ஆக்டர் தானே கூட்டு வரணும். ஸோ அதனால இந்த ஸ்டண்ட்மேன் அப்படியே கழட்டி விட்டு இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பட்லர் உள்ள கூட்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஆப்வியஸ்லி மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க CGIயில் இறங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாற்றத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சும்மா டெம்பரரியான ஒரு டேனோஸாக தான் அதில் ஒரு ஸ்டண்ட்மேனை வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சிருப்பாங்க. பட் அதை தொடர்ந்துமே அவர் ஏகப்பட்ட இந்த மாதிரி மார்வல் படங்களில் ஸ்டண்ட்மேனாக வந்திருக்காரு. மிக முக்கியமாக சிவில் வாரில் அவரையுமே ஒரு சோல்ஜராக காமிச்சிருப்பாங்க. இவர் தான் அவெஞ்சர்ஸ் வார்ல டேனோஸாக வந்தது. ஸோ இதில் பிரச்சனையே இல்லை. ரீகாஸ்ட் பண்ண போகிறோம் தெரிஞ்சு தான் அந்த ஸ்டண்ட்மேனே அந்த டேனோஸாக நடிச்சிருப்பாரு. ஒரு சுமூகமாக நடத்த ஒரு ரீகாஸ்ட்னா அது கண்டிப்பாக இதுதான். அதை தொடர்ந்து எனக்கே சர்ப்ரைஸாக அந்த ஒரு ரீகாஸ்ட்னா அது கண்டிப்பாக ரெட் ஸ்கல் தான். கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் ஹியூகோ வீவிங் தான் ஆக்சுவலாக ரெட் ஸ்கல்லாக நடிச்சிருப்பாரு. உண்மையில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வெரி தரமாக இருக்குங்க. அதுவும் அந்த மாஸ்க்கை கட்டிட்டு அவர் அப்பேர் ஆகிற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர். ஃபைனல் ஃபைட்டை மட்டும் கொஞ்சம் சொதவிருப்பாங்களே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக பார்க்கும்போது கேப்டன் அமெரிக்காவோட அதிகமான டிமாண்டிங் ரோல் வந்து கண்டிப்பாக ரெட் ஸ்கலுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு தரமான வில்லனாக பார்த்தீங்கன்னா இறக்கியிருப்பாங்க. பட் அந்த ரோல் வந்து நம்ம ஹியூகோ வீவிங்க்கு பிடிக்கல. எனக்கு அந்த ரோலும் பிடிக்கல, அதில் நடித்ததும் பிடிக்கல. இனிமேல் இந்த ரோலுக்கு நான் வந்து ரிட்டனே ஆக மாட்டேன்னு சொல்லி அந்த படம் முடியும் போதே அவர் தெளிவாக சொல்லிட்டாராம். சப்போஸ் நீங்கள் திரும்ப ரெட் ஸ்கலை வந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் நடிக்க மாட்டேங்கிறத அப்போவே திட்டவட்டமாக நம்ம கேம் ஃபைகே எம்சி கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த இடத்துல நம்ம ரெட் ஸ்கல் சாவரமாக தான் இருக்குமே. ஸோ அதனால அவர் திரும்ப வரமாட்டான்னு தான் நம்ம கேம் ஃபைகே நினச்சிருப்பார் போல. பட் இன்ஃபினிட்டி வாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவர் வார்மில் இருக்கும்போது காமிச்சிருப்பாங்க. சோல் இன்ஃபினிட்டி ஸ்டோனை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாதுகாத்துட்டு இருப்பாரு. ஸோ ஹியூகோ வீவிங்க திரும்ப கூப்பிடவே முடியாது, அவர் வரமாட்டேன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அதனால அவரை இமிட்டேட் பண்ணி அவர் மாதிரி நடிக்கிறதுக்காக ராஸ் மாக்வார்ட்னு சொல்ல போகிற ஒரு இம்பர்சனேட்டரை பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டு வந்தாங்க. அவருமே பக்காவாக ஹியூகோ வீவிங் வந்து நடிச்சிருப்பாரு. உங்களால் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. அதாவது குறைக்கு ரெட் ஸ்கல் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சுத்தமாக தெரியவே தெரியாது. மோஸ்ட்லி ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான் அது. ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் வந்த அதே ஸ்டைல் ஆஃப் மேக்கப்பை இந்த ஆக்டருக்குமே அப்ளை பண்ணும்போது உங்களால் பர்சனலாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு பேருமே பக்கத்தில் நிற்க வச்சா கூட உங்களால் பெருசாக டிஃப்ரென்ஸே சொல்ல முடியாது. ஸோ அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிச்சு. ஸோ ஒரிஜினல் ஆக்டர் வரலனாலும் அவரை மாதிரியே இருக்க அந்த ரெட் ஸ்கலை உருவாக்கி அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. உண்மையிலே தரமான சீக்வன்ஸ் தான். அண்ட் இந்த ரீகாஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக சண்டைன்னு ஒன்றும் நடக்கலை. ஸோ இதுவும் ஸ்மூத்தாக நடந்த ஒரு ரீகாஸ்ட். பட் அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய ரீகாஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கு. அது படமே இன்னும் ரிலீஸ் ஆகலன்னா பாருங்களேன். என்ன படம் கேட்குறீங்களா? ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டமனியில் வர நம்ம கேசி லேங், ஸ்காட் லேங்கோட பொண்ணு. அந்த கேரக்டர் வந்து என் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருப்பாங்க. ஸோ 5 வருஷம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கும் போது காமிச்சிருப்பாங்க. அந்த ரோல் ப்ளே பண்ணது எம்மா ஃபர்மன். அந்த படம் பார்த்துட்டு அப்புறம் ஏகப்பட்ட பேர் உங்கள் க்ரஷ் லிஸ்ட்டில் இந்த கேரக்டருமே சேர்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா உண்மையில் நல்லா தான் இருந்துச்சு. எமோஷனும் சூப்பராகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இவங்க தான் இந்த ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டமனியிலுமே திரும்ப ரிட்டன் ஆக போகிறாங்க நம்ம நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ கெவின் ஃபைகே அஃபிஷியலாக கேத்ரின் நியூட்டன் தான் கேசி லேங்கா வர போகிறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. எல்லாருக்குமே ஒரு ஷாக். நம்மளுக்கு மட்டும் இல்லை, அந்த ஆக்ட்ரஸ்க்குமே ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சான். அதாவது என் கேமில் நடிச்சது நாம இல்லாமல் எப்படி இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ட்விட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாகவே வந்து பேசியிருக்காங்க. எதுக்காக மார்வல்
ரீகாஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஏதாவது கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்க தான் செய்யும். பட் ஃபியூச்சரில் இந்த மாதிரி MCUக்குள்ள என்ன திரும்ப கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து நடிச்சு கொடுப்பேங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. வழக்கமாக வேறு யாராவது இருந்தாங்கன்னா என்ன கேட்காம என்னைய எப்போ ரீகாஸ்ட் பண்ணிக்க சொல்லி கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாகவே கிரியேட் ஆகியிருக்கும். பட் ஃபர்மன் அது வந்து ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக ஹேண்டில் பண்ணாம தான் தெரியுது. கண்டிப்பாக கேன்ஃபேக்கே கூப்பிட்டு பேசியிருப்பான் தான் நினைக்கிறேன். பட் கேத்ரின் நியூட்டன் எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க? ஸோ கேத்ரின் நியூட்டன் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆக்டர்ஸ். எம்மா ஃபர்மன் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு படங்களுமே நடிக்கல. ஆனால் கேத்ரின் நியூட்டன் அப்போ தான் அந்த மாதிரி டிடெக்டிவ் பிகாச்சு அந்த ஃப்ரீக்குன்னு சொல்லி கிரிட்டிக்கலி சக்ஸஸ் ஆன அந்த 2 படங்களை பற்றி நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக வெளிக்காட்டியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட அவங்க வந்து ரீச் ஆயிருந்தாங்க அண்ட் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆக்டர்ஸ் வர. ஸோ இவங்களை இப்போ நம்ம கப்புச்சுப்புன்னு பிடிச்சி MCUக்குள்ள போட்டோன்னா அவங்க வளர்ந்து வரும்போது MCU கூடவே சேர்ந்து வளர்ந்துருவாங்க. அண்ட் அவங்களுடைய அந்த பப்ளிசிட்டி அவங்களுடைய அந்த ஸ்டார்டமை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேன்ஃபேக்கே முடிவு பண்ணியிருக்கலாம். அதுதான் ஒரே காரணமாக சொல்லப்படுது. அதாவது இந்த ஆக்ட்ரஸுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது, நல்லா நடிக்கவும் செய்கிறாங்க. ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸை ஃபியூச்சர் ஆஃப் தான் அந்த மூவிஸில் வந்து கூட்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். சப்போஸ் இந்த கேஸில் அங்கே வச்சு அடுத்து எங்கே வச்சு சொல்லி கூட்டு வரும்போது இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக எதிர்பார்ப்பாங்களே. அண்ட் இந்த ஆக்டர்ஸும் அப்போ வேறு ஏதாவது படம் வச்சு இன்னும் பெட்டராகவே மாறி இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கான இந்த எக்ஸ்போஷர் நல்லா இருக்குது. ஸோ இவங்களை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கேத்ரின் நியூட்டனை கேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் மார்வல் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அண்டர்ரேட்டட் ஆக்டர்ஸ்லாம் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எம்மா ஃபர்மனுமே அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ என்கேம் பார்த்த நிறைய பேருக்கு குவாண்டம் டக்குன்னு பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரதான் செய்யும். மேபி அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த படத்தில் ஏதாவது சீக்வன்ஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குவாண்டம் மைனியாக்குள்ளே போகிறாங்க, மல்டிபிள் டைம்லைன்ஸ் கேங் வேறு வில்லனா வர போகிறாரு. அப்படி வாங்கும்போது வேற ஒரு டைம்லைன்லேருந்து வந்த ஒரு கேஸ்லாங்கிற மாதிரி கூட நம்ம கேத்ரின் நியூட்டனை காமிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. இன்னும் நம்ம படம் பார்க்கலாம், படம் பார்த்தா தான் தெரியும் இந்த கேரக்டர் சேஞ்சுக்கு இந்த ரீகாஸ்ட்டுக்கு ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. பட் எதுவுமே ஒரு ஸ்மூத்தாக நடந்த ஒரு ரீகாஸ்ட் தான். பெரிய பிரச்சனைன்னு சொல்லி எதுவுமே கிளம்பல. அதை தாண்டி மைனராகவும் ஒரு ரீகாஸ்ட் நடந்திருக்கு. தோர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோரோட ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி வாரியர்ஸ் 3ங்கிற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அதில் இவர் வந்து ஃபேண்ட்ரல். இந்த ரோல் ப்ளே பண்ணது ஜாஷ் டாலஸ். ரொம்பவே கம்மியான சீன், மேக்ஸிமம் ஒரு 2 to 3 minutes தான் அப்பேரே ஆகியிருப்பார். ஆனால் அந்த கேரக்டருக்கு ஆக்சுவலாக ஜாக்கரி லெவியை தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அவரோட இந்த ஜாஷ் டாலஸ் கொஞ்சம் ஆக்சசபிளாக இருக்க அந்த காரணத்தினால மட்டும்தான் இவரை தோர் 1லேருந்து சூஸ் பண்ணாங்களாம். பட் அவர் ஆக்சுவலாக தோர் 2 எடுக்கிற அந்த சமயத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாராம். ஏகப்பட்ட ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்கும் போது நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்த அந்த ஜாக்கரி லெவியை உள்ள கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லி அந்த ஃபேண்டர்லுங்கிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை பெருசாக நம்ம ஜாஷ் டாலஸ் கண்டிக்கவே இல்லையா, என்ன வேணாச்சும் பண்ணிட்டு போங்கடாங்கிற மாதிரி தான் அவர் வந்து இருந்திருக்காரு. ஏன்னா அந்த ரோலோட வேல்யூவே ரொம்பவே கம்மி. தோர் ராக்னராக்லையுமே அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஹெலா கையாலேயே மூடி பேருமே சாவரமாக தான் கம்மிப்பட்டிருக்கோம். அந்த இடத்துலையுமே இருந்தது ஜாக்கரி லெவி தான். இந்த கேரக்டரே நம்ம MCUக்குள்ள பெருசாக கண்டுக்கல. சொன்னால இந்த ரீகாஸ்டிங் பெரிய அளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணலன்னு தான் சொன்னோம். ஆனால் ஜாக்கரி லெவி மார்வல்லேருந்து கிளம்பி அப்படியே DCயில் ஷசாவாக மாறி இருப்பார். அந்த பக்கம் காட் ஆஃப் தண்டர் பார்த்து நானும் தண்டர் கார்டாக மாற்றங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்திருப்பார் போல. உண்மையிலே இந்த ஃபேண்ட்ரல் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ கிடையாது. சொன்ன அந்த ரீகாஸ்ட்டும் பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணல எந்த ஒரு வகையிலுமே. இதை தாண்டி வேறு யாராவது ரீகாஸ்ட் ஆகியிருக்காங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்சோ இவங்களை ரீகாஸ்ட் பண்ணது கரெக்ட் தான்டா அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா என்ன காரணம், எதுக்காக அப்படி நினைக்கிறீங்கன்னு அதுவுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை தன்னால ராசமான வீடியோ தெரிவிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.